எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து தனிப்பட்ட பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வழியாக வந்து காசு வந்து திரட்டி இருக்கலாம். ஸோ அதையும் மீறி அரசாங்கத்தின் வழியாக கூட நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இந்த ஃபண்ட்ஸ் வழியாக அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாத்தையும் மீறிட்டு நம்மளால எப்படி வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றது, இன்னும் க்ரோ பண்றது, நம்மளுடைய ஒரு பிராண்டா எப்படி கொண்டு வர்றது. நிறைய பேருக்கு அது ஒரு கனவா இருக்கும். ஒரு பிசினஸ் வந்து ஒரு பிராண்டா கொண்டு வரணும். அந்த பிராண்ட் வந்து வெறும் ஒரு மாநிலத்திலேயே வந்து முடங்கி கிடக்கிறத விட ஆல் ஓவர் இந்தியன் பிராண்டா, ஒரு இந்தியன் பிராண்டா கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை வரும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா, செபின்னு சொல்லி இருக்கு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அங்க அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது யார் அந்த நிறுவனத்துடைய ஓனர்ஷிப் வச்சிருக்கிறாங்களோ, அதாவது ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் அப்படின்னு யார் சொல்லப்படுறாங்களோ, அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்ன இருக்கோ அந்த ஷேர்ஸை வந்து அவங்க ஆடிட்டர் கன்சல்ட் பண்ணி அந்த ஷேர்ஸ்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ், அதாவது 100% ஷேர் ஃபவுண்டர் கிட்ட இருக்கு, ஒரு 100% ஷேர் கோ ஃபவுண்டர் கிட்ட இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒரு 100ன்னு வராது, 50-50% கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா 100% அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றப்போ 50% ஃபவுண்டர் சைட்ல இருந்து 50% கோ ஃபவுண்டர் சைட்ல இருந்து அவங்க முதலீடு பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அந்த ரேஷியோஸ் மாறும், அந்த சதவீதங்கள் கூட மாறலாம். 80-20 இருக்கலாம், 40-60 இருக்கலாம், இல்ல 60-40 அந்த மாதிரி அவங்க என்ன அந்த ஸ்டார்ட் அப் அல்லது அந்த கம்பெனி ஃபார்ம் பண்றப்ப யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ், இது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து அவங்க பொதுமக்களுக்கு விற்பனைக்கு, ஏலத்துல விற்பனைக்கு வைக்கப்படும். அந்த ஏலத்துல விற்பனைக்கு விற்கணும் அப்படின்னு அவங்க முன்னும் அந்த ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் IPOன்னு சொல்லப்படுது. அது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுக்கு வந்து இந்த செபின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மூலமாக DHRP அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட் ஹியரிங் ரெட் ப்ராஸ்பெக்டஸ். அது DHRP-ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க செபிக்கு. அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து அவங்களுடைய A to Z டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டால வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிளைகள் வச்சிருக்காங்க, அவங்களுடைய லோன் எவ்வளவு இருக்கு, கடன் எவ்வளவு இருக்கு, அதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளவு இருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ், இந்த DRHPன்னு சொல்லுவாங்க. அந்த DRHP, அந்த டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் டாக்குமெண்ட்டை வந்து அந்த கம்பெனி வந்து செபிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவலா இருக்குன்னா, ஃபைனான்சியல் ஹெல்த் கம்பெனி இது, அதே போல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கெங்க இந்த கம்பெனி முதலீடு செஞ்சிருக்காங்க அந்த தகவலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பேக்ரவுண்டு, எல்லா தகவலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக்குமெண்டா, அதாவது எந்த விதமான இது இல்லாம, பிழைகள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ண பிறகு அந்த செபி வந்து அதை பார்த்து ரிவ்யூ பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸை வந்து கூட சொல்லுவாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆன பிறகு அப்ரூவல் வந்து ஸ்டேஜுக்கு வந்த பிறகு, ஓகே அப்ரூவல் பண்ண பிறகு ஒரு குறுகிய டேட்டை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷேர்ஸை வந்து நீங்க பப்ளிக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி, இந்த டேட்டுக்கு நீங்க வந்து ஒரு ப்ராசஸ், விற்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சில நேரங்கள்ல ஒரு 3-4 நாளே இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்களுடைய இந்த
ஆர்பி நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஆர்ஹெச்பி. ஸோ இந்த டிஆர்ஹெச்பி எல்லாம் பார்த்துட்டு தனிநபரான நீங்களோ இல்லை நானோ கூட அந்த என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு புரோக்கரேஜ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, ஆப் இருக்கு அப்படின்னா, அல்லது ஒரு வெப் ஐடி இருக்கு அப்படின்னா, அல்லது பேங்க் வச்சிருந்தாலும் கூட பேங்க் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, பேங்கோட ஆப்ல கூட நம்ம ஐபிஓல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஐபிஓல அப்ளை பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து மினிமம் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 ஷேரோ 10 ஷேரோ மினிமம் ஒரு 15,000 ஒரு லாட் அப்படின்ற ஒரு கணக்குல. ஸோ அதை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், தனிநபர் வந்து முதலீடு பண்றவங்களுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய பேங்க்ல அந்த 15,000 ரூபாய் அப்படின்னா அதை வந்து அவங்க பேங்க்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஐபிஓ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுற வரைக்கும் அந்த 15,000 ரூபாய் அப்படின்ற அந்த அமௌண்ட் என்ன இருக்கு, அந்த தொகை பேங்க்ல அப்படியே இருக்கணும். அது எந்த காரணத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியாது, ஏன்னா அதை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ளை பண்ண பிறகு அந்த லாக் ஆயிருக்கும். அந்த அப்ளை ஆன பிறகு அந்த அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் ஆயிருச்சு, உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா, அந்த பணம் 15,000 அந்த பணம் என்ன ஆயிரும், அது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டிடெக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்றப்போ அந்த லாக் ஆயிருக்க அந்த பணத்தை அன்லாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்றாட உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸுக்கெல்லாம் அப்படின்ற விஷயம். ஸோ ஐபிஓல வந்து அந்த லாக் ஆன பிறகு உங்களுடைய அமௌண்ட் தனிநபருடைய அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து லிஸ்டிங் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா அந்த கம்பெனியோடைய ஷேரை வந்து பொது சந்தையில வந்து அது விற்பனை ஆகக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட தேதி 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட் அப்படின்னா 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். அந்த 9:30ல இருந்து அந்த 3:30 மணிக்குள்ள அந்த அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுறப்போ அந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தையில, பங்கு சந்தையில அந்த பட்டியல்ல வந்து அந்த கம்பெனியுடைய பேர் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களும் கூட அதை வந்து வாங்கலாம். ஐபிஓல வாங்கணுன்றவங்க இல்ல ஐபிஓல மிஸ் ஆனவங்க அந்த ஷேர்ஸை வந்து தனியா ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு இருக்கோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஏற்ப அந்த ஷேர்ஸ் பொதுவா அந்த பங்கு சந்தையில வந்து அந்த கம்பெனி சார்ந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பங்கு வந்து பெற்றிருப்பாங்களோ அன்னைக்கிலேயே ஒரு காலகட்டத்துல அன்றைய ஒரு காலகட்டத்திலே அந்த லிஸ்டான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் வேல்யூ டிமாண்ட் அதிகமா இருக்குன்றப்போ அந்த ஷேர் உடைய வேல்யூ மேல ஏறும். அந்த மேல ஏறினப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க யாரெல்லாம் கம்பெனி ஓனர்ஸ் நம்ம சொல்றோமோ அவங்க கிட்ட அந்த 50%ல அவங்க ஒரு 20% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம் பப்ளிக் லிஸ்டிங்ல, அல்லது ஒரு 30% கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். மிச்ச ஷேர்ஸ் என்ன இருக்கோ அந்த மிச்ச ஷேர்ஸும் கூட அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். அப்புறம் இவங்க ஏலத்துக்கு விட்டக்கூடிய ஷேர்ஸும் அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். அந்த அப்ரிசியேஷன் ஆனது வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்களோ பணத்தை கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பணம் எங்க வருதுன்னா இவங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த பணம் இவங்களுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா அந்த கிளைகளை ஓபன் பண்றதாகட்டும், இந்தியா முழுவதும் ஆபீசஸ் ஓபன் பண்றதாகட்டும், அதுக்கெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பென்சஸ், ஆபரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அவங்களுடைய பிசினஸுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஓட கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொசீஜர். இதன் வழியாக ஒரு பிரைவேட் கம்பெனின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கம்பெனியா வந்து உருமாறுகிறது, அதாவது மாறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து எப்படி ஒரு கம்பெனியா மாத்துறது, அந்த கம்பெனியா மாத்துனது அந்த கம்பெனியை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றது, அது லிஸ்ட் பண்றதுனால நமக்கு அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குது, அந்த அமௌண்ட்டை வச்சு கம்பெனி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் ரொம்ப நேரமா பேசி உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு கம்பெனியா மாறணும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும், ஒரு தெளிவான விளக்கமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க, என்ன சொல்றதுன்னா இது வெறும் கம்பெனி ஆகாது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறிடும். இதுக்கு ஸ்டார்ட் அப்ல இருந்து பிரைவேட் கம்பெனியா இருந்து பிரைவேட் கம்பெனில இருந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி அதை கருதப்படுகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி பக்கத்துல பிரைவேட் அப்படின்ற ஒரு எழுத்து என்ன இருக்கோ அது போயிட்டு வெறும் லிமிடெட் அப்படின்னு மாறிடும். அந்த கம்பெனி பக்கத்துல அந்த பேர் பக்கத்தில் லிமிடெட் அப்படின்ற மாதிரி மாறிடும். அதுக்குதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. திருப்பி நாம வந்து வேற ஒரு தகவலோட வேற ஒரு கொஸ்டினோட உங்ககிட்ட வந்து சேர்றோம் சார்.
நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு டைம் இருந்தது, நமக்கும் டைம் இருந்தது அப்படின்னா நம்ம அவரோடயும் சேர்ந்து கலந்துரையாடுவோம் சார். நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.